ரைட். பிளாஸ்டிக்னா தமிழ்ல என்னன்னா கணிகங்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுல என்னென்னலாம் வரும்? பிளாஸ்டிக்ல மொத்தம் 3 இருக்கு. என்னென்ன தெரியுமா? குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். சரியா? குரோமோ அப்படின்னா கலர்டு பிளாஸ்டிக்னு அர்த்தம். சரியா? நிறம் கொண்ட கணிகங்கள்லாம் நம்ம குரோமோபிளாஸ்ட்னு சொல்றோம். குளோரோனா ஒன்லி கிரீன் கலர் பிக்மெண்ட் மட்டும் மெயினா இருக்கிறது குளோரோபிளாஸ்டிக். லியூகோபிளாஸ்ட்னா கலர்லெஸ் பிளாஸ்டிக். அவ்வளவுதான். சரியா? அதுல நம்ம மெயினா அதிகமா பார்க்கறது எது? மெயினா நம்ம முக்கியமானது எதுனா குளோரோபிளாஸ்ட். ஏன்னா பிளான்டோடைய போட்டோசிந்தசிஸ்க்கு முக்கியம் எதுதான்? குளோரோபிளாஸ்ட் தான் நம்ம மெயினா படிப்போம். சரிங்களா? ரைட். அப்ப அந்த பிளாஸ்டிடோடைய டைப் என்ன, ஒவ்வொன்றுத்துடைய ரோல் என்ன, எதுக்காக அந்த பிளாஸ்டிட் இருக்கு, ரைட்டா? அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? சரி. So plastids are found in all plant cells and in nucleonides. So plastid எல்லாமே நீங்க பிளாஸ்டிட்னு சொல்றாங்கன்னா அது மூணுத்தையுமே தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது எங்கெங்கெல்லாம் இருக்கு? எல்லா பிளான்ட் செல்லையும் இருக்கும், எல்லா தாவரங்கள்லயும் இருக்கும். பிளஸ் யூக்ளினாய்ட்ஸ். யூக்ளினாய்டு எங்க படிச்ச? புரோட்டிஸ்டால படிச்ச. ஏன்னா எதுக்கு யூக்ளினாய்டை மட்டும் கொடுத்துருக்காங்க புரோட்டிஸ்டாவில்? மற்றதெல்லாம் ஏன் சொல்ல? ஏன் பாரமிஷியத்தை பத்தியோ அல்லது டைனோ அப்ப யூக்ளினாய்ட்ஸ் வந்து ஒளிச்சேர்க்கையும் செய்யும். ஒளிச்சேர்க்கை செய்யாத போது என்ன பண்ணும்? அனிமலாகவும் ஆக்ட் ஆகிட்டு ஃபுட்டை எடுத்துக்கும். சரி? அப்ப ஒளிச்சேர்க்கை செய்யும், போட்டோசிந்தசிஸ் செய்யறதுன்றதுனால அதுலயும் எது இருக்குன்றாங்க? பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். எல்லா புரோட்டிஸ்டாவிலையும் பிளாஸ்டிட் இருக்காது எக்ஸப்ட் யூக்ளினாய்ட். யூக்ளினாய்ட்ஸ்ல மட்டும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. These are easily observed under the microscope as they are large. சார் இது பெருசா இருக்கு அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் நல்லா பெருசா தெரியும். யூஸ்வலா மற்ற பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது குளோரோபிளாஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோப்ல நமக்கு பெருசா தெரியும். அப்ப இது பெருசா இருக்கிறதுக்கு அடிப்படையில ஈஸியா நம்ம மைக்ரோஸ்கோப் மூலியமா என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பிளாஸ்டிக்களை பொதுவா மைக்ரோஸ்கோப் மூலியமா பார்க்க முடியும். They bear some specific pigments. சார் இந்த பிளாஸ்டிக்களுக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட தன்மை கொண்ட நிறமிகள் இருக்கும் அர்த்தம். பிக்மெண்ட்ஸ்னா அதான். thus imparting specific color to the plants. அந்த பிக்மெண்ட் தான் எதை கொடுக்குது? பிளான்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கலரை கொடுக்குது. இப்போ ஒரு சில பிளான்ட் பார்ப்போம், மோஸ்ட்லி பிளான்ட் கிரீன் கலரா இருக்கும். ஒரு சில இந்த குரோட்டன் செடின்னு சொல்லுவோம், சரிங்களா? கலர்ஃபுல்லா இருக்கும், ரெட்டு ஒயிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் பிளாஸ்டிடுகள் தான் காரணம். குளோரோபிளாஸ்ட் தவிர குரோமோபிளாஸ்ட் அது காரணமா அமையும். Based on the type of pigments, plastids can be classified into chloroplast, chromoplast and leucoplast. அப்ப என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் வந்து உள்ள இருக்கு அதை பொறுத்து நம்ம மூணா பிரிக்கிறோம். ஒன்னு குளோரோனா கிரீனு, குரோமோனா கலரு. சரியா? எக்ஸப்ட் கிரீன். அது ஞாபகம் வச்சு. கிரீனை தவிர மற்ற எல்லா நிறமிகளுமே குரோமோபிளாஸ்ட்ல வந்துடும். அண்ட் லியூகோபிளாஸ்ட், கலர்லெஸ் பிளாஸ்டிக்னு மொத்தம் மூணா பிரிப்போம். பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட், நிறமிகள் இருக்கு, எந்த டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கு அதை பொறுத்து நம்ம இதை பிரிக்கலாம். புரிஞ்சுச்சா இது? ரைட். அடுத்தது the chloroplast contain chlorophyll and carotenoid pigments which are responsible for trapping light energy essential for photosynthesis. அப்படின்னா என்ன சொல்றாங்க? குளோரோபிளாஸ்ட்ல வந்து என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்கும்? குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். பிளஸ் வேற யார் இருப்பா? கரோட்டினாய்டு. அதுதான் கரோட்டின், சாந்தோஃபில். படிச்சிருக்கீங்களா? கரோட்டினாய்டுல ரெண்டு இருக்கு. ஒன்னு கரோட்டின், அது உள்ள சொல்லிட்டு போகலாம். கரோட்டின் சாந்தோஃபில்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதுக்குள்ள நீங்க பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப ஜென்ரலா கிரீன் கலர் பிளான்ட், பொதுவா பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும், பிளஸ் கரோட்டினாய்டு பிக்மெண்ட்ஸும் இருக்கும். which are responsible for trapping light energy. கரெக்ட் தானே? இது படிச்சிருப்பீங்கல்ல, போட்டோசிந்தசிஸ் படிக்கும்போது பார்க்கலாம். குளோரோஃபில் ஏ இருக்கும், அதுக்கு சுத்தி யாரெல்லாம் இருப்பா சொல்லுமா? ஆண்டனா மாலிகுல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சீங்களா? எஸ். என்ன இருக்கும்? குளோரோஃபில் ஏ வந்து போட்டோசிந்தட்டிக் சென்டர்னு சொல்லுவோம், ஒளிச்சேர்க்கை மையம் அப்படின்னு சொல்றோம். லைட் படுதுன்னா டைரக்டா அதுக்குள்ள போய் விழாது. எப்படி வரும்? இங்க சுத்தி இருக்கிறது யாருன்னா அக்சசரி பிக்மெண்ட், துணை நிறமிகள்னு சொல்லுவோம். அந்த துணை நிறமிகள்ல தான் யார் வருவா? கரோட்டினாய்டு வரும். மெயினா கரோட்டினாய்டு, சாந்தோஃபில் கரோட்டினாய்டுலாம் எதில் வரும்னா
அக்சசரி பிக்மெண்ட்ல வரும். அப்ப லைட் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டனா மாலிகுல்னு சொல்லுவோம். சரியா? நமக்கு எப்படி ஆண்டனா என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் வேவ்ஸை எடுத்து கொடுக்கும். இப்போ நீ எந்த டிவி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிளான்ட்ல இந்த ஆண்டனா மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை ட்ராப் பண்ணும், லைட்டை எடுத்துக்கும். எடுத்தாதான் அங்க என்ன நடக்கும், போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதான் இங்க சொல்றாங்க. சரி, அப்ப இதுல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிராஃபிங் லைட் எனர்ஜி எசென்சியல் ஃபார் போட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான இந்த எனர்ஜி, லைட் எனர்ஜி, சரியா, சூரிய ஒளி ஆற்றலை அது பெறுறது, அதுதான் அதோட வேலை. இந்த குரோமோபிளாஸ்ட், அடுத்தது வந்து குளோரோமோபிளாஸ்ட், ஜஸ்ட் குளோரோபிளாஸ்ட் அவ்வளவுதான். The chromoplast fat soluble carotenoid pigments like carotene and xanthophyll and others are present. அப்ப இந்த இடத்துல क्वेश्चंस வரலாம். கரோட்டினாய்டுன்றது fat soluble, கொழுப்பில் கரையக்கூடிய தன்மை கொண்டதுதான் கரோட்டினாய்டு. சரி, அப்ப இந்த கரோட்டினாய்டுல எத்தனை இருக்கு, 2 இருக்கு. என்னென்ன இருக்கு, கரோட்டினும் சாந்தோஃபில்லும். அண்ட் இது தவிர மற்ற சில நிறமிகளும் எங்க இருக்கு அப்படின்னா குரோமோபிளாஸ்ட்ல இருக்கு. குரோமோ கலர், அவ்வளவுதான். எக்ஸப்ட் கிரீன். மற்ற எல்லா பிக்மெண்ட்டுக்கும் காரணம், எல்லா நிறமிகளுக்கும் காரணம் உங்களுக்கு இந்த கரோட்டினாய்டு பிக்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? This give the part of the plant yellow, orange, red color. அப்ப இதுல இருக்கக்கூடிய கரோட்டினாய்டு பிக்மெண்ட் தான், குரோமோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய கரோட்டினாய்டு பிக்மெண்ட் தான் ஒரு பிளான்ட்டுக்கு எல்லோ கலரேஷ கொடுக்கிறது. அல்லது ஆரஞ்சு கலர்ல ஒரு பிளான்ட் இருக்கு, அல்லது ஃப்ளவர் ரெட் கலர்ல இருக்குது, அல்லது லீஃபே ஒரு பிளான்ட்ல ரெட் கலர்ல இருக்கு. அப்ப அதெல்லாம் கொடுக்கிறது யாரு, கரோட்டினாய்டு பிக்மெண்ட் தான். கரோட்டினாய்டு நிறமிகள் தான் எங்க இருக்கு, குரோமோபிளாஸ்ட்ல இருக்கு. சரிங்களா, புரிஞ்சிச்சா? அடுத்தது மூணாவது லியூகோபிளாஸ்ட் ஆர் த கலர்லெஸ் பிளாஸ்டிட், நிறமற்ற கணிகங்கள்னு சொல்லுவோம். லியூகோபிளாஸ்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், கலர்லெஸ் பிளாஸ்டிட்னு சொல்றோம். ஆஃப் வேரிட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் வித் ஸ்டோர்டு நியூட்ரியன்ஸ். சார், எவ்வளவு நியூட்ரியன்ஸை, உணவுப் பொருட்களை லியூகோபிளாஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்குதோ அதை பொறுத்து சின்னதாகவும் இருக்கலாம், அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் சேர்த்து வச்சிருந்தா பெருசாகவும் இருக்கலாம். ஒரே சைஸ்ல லியூகோபிளாஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் த ஸ்டோரேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். சரியா, நியூட்ரியன்ஸ் சேர்த்து வைக்கிறத பொறுத்து. ஓகே, இதுல லியூகோபிளாஸ்ட்ல வர்றது தான் அமிலோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட்ல ஒரு டைப் தான் என்னது, அமிலோபிளாஸ்ட். இட் ஸ்டோர் கார்போஹைட்ரேட், தட் இஸ் ஸ்டார்ச்சை வந்து சேமித்து வைக்கிறது எதுன்னா அமிலோபிளாஸ்ட். இது ஒரு லியூகோபிளாஸ்டோட டைப். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்குல ஸ்டோரேஜ் ஃபுட்டு தானே, அது ஸ்டெம்மோட மாடிஃபைடு பார்ட்டு. அது ஃபுட்டுலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா, அதுல என்ன மாதிரியான கணிகங்கள் இருக்கும், லியூகோபிளாஸ்ட். அதுல எந்த டைப்னா அமிலோபிளாஸ்ட். புரியுதா? அமைலோ ஞாபகம் வச்சுக்கங்க, ஸ்டார்ச் ரிலேட்டடா வரும். அமைலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்லாம் படிப்பீங்க, ஸ்டார்ச்சுக்கு அதான், அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எலாயோபிளாஸ்ட்ன்றதும் அனதர் டைப் ஆஃப் லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட்ல இன்னொரு வகை எலையோபிளாஸ்ட். இது எதை ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஆயில் அண்ட் பிளாஸ்ட். எலாயோ ஆயிலோ ஏதோ ஒன்று. எலையோபிளாஸ்ட்னா ஆயில அல்லது ஃபேட்டை, கொழுப்பு பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் லியூகோபிளாஸ்ட். புரிஞ்சுச்சா? அப்புறம் இன்னொன்று இருக்கு, வேறாஸ் அலிரோபிளாஸ்ட். அலிரோபிளாஸ்ட் எதை சேமித்து வைக்கும், புரோட்டீன். அலிரோன் லேயர் அப்படின்னு ஒன்று படிச்சிங்க, எங்க படிச்சிங்க, மோனோகாட்ல ஸ்டெம் இல்லையா, மோனோகாட்டோட சீடோட ஸ்ட்ரக்சர் படிச்சிங்க, கார்ன் சீடு படிச்சிங்க. அதுல அலிரோன் லேயர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, புரோட்டீன் ரிச் லேயர், அதான். சரி, அப்ப அலிரோபிளாஸ்ட்ன்றது புரோட்டீன். அப்போ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் வருது. லியூகோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய 3 டைப்பும் நமக்கு கொடுப்பாங்க. அமிலோபிளாஸ்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது அமிலோபிளாஸ்ட், அதுக்கு அடுத்தது எலையோபிளாஸ்ட், அலிரோபிளாஸ்ட். இது மூணுத்தையும் கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் என்ன கொடுப்பாங்க, புரோட்டீன், ஸ்டார்ச், ஃபேட் அண்ட் ஆயில் கொடுப்பாங்க. ரைட்டா? நம்ம தான் அதுக்கு எதுக்கு வரும்ன்றத குறிக்கணும். ஓகேவா? ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், இது புரிஞ்சுச்சா? இதுதான் டைப் ஆஃப் பிளாஸ்டிக். இதுதான் டைப் ஆஃப் பிளாஸ்டிக். அடுத்தது நம்ம பார்க்க போறது குளோரோபிளாஸ்ட்டை மட்டும் மேஜரா பார்க்க போறோம். ஏன்னா போட்டோசிந்தசிஸ்ன்றது ஒரு பெரிய மெக்கானிசம், பிளான்ட்ல நடக்கக்கூடியது. அதுக்கு முக்கியமான ஒரு ஆர்கனல் தான் யாரு, குளோரோபிளாஸ்ட். சரியா? குளோரோபிளாஸ்ட் பத்தி என்னன்னாலும் தெரியும் உங்களுக்கு, சொல்லு, அது சொல்லு. குளோரோபிளாஸ்ட்ல கிரானம் இருக்கும், தைலகாய்டு இருக்கும். தைலகாய்டுலாம் ஒன்னா சேர்ந்தா தான் கிரானம். ஸ்ட்ரோமா இருக்கும். ஸ்ட்ரோமானா இந்த பார்ட்டுமா, ஸ்ட்ரோமா இருக்கும், இங்க பாருங்க.
இது இது வந்து ஸ்ட்ரோமா, ரைட்டா? சரி, ஓகே, ஸ்ட்ரோமா இருக்கும். இதுல இந்த ஸ்ட்ரோமா பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேமல்லா. அந்த லேமல்லா ஸ்ட்ரோமா பகுதியில் இருக்கிறதால அதுக்கு பேரு ஸ்ட்ரோமா லேமல்லா. சரியா? ஸ்ட்ரோமா லேமல்லான்னு சொல்லுவோம். வேற இங்க பாருங்க, இது ஃபுல்லா சேர்ந்தா கிரானம்பா. இந்த மாதிரி காயின் மாதிரி அடுக்கி வச்சிருக்குல்ல, அதுக்கு பேரு கிரானம். சிங்கிளா இருந்தா அதுக்கு பேரு தைலகாய்டு. சரியா? தைலகாய்டுக்குள்ள என்ன இருக்கும்? தைலகாய்டுக்குள்ள பிக்மெண்ட்ஸ் இருக்கும். குவாண்டோசோம்னு ஒன்று இருக்கும். சரி, அதெல்லாம் இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. குவாண்டோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குண்டா ராஜா, அதுக்குள்ளதான் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ரைட்டா? ரைட். வேற வேற ஏதாவது? இப்போ இதோட ரோல் என்ன? இதுவும் நீங்க மைட்டோகாண்ட்ரியா எப்படி படிச்சீங்களோ, குளோரோபிளாஸ்டும் யூனிட் மெம்பரேன் தான் சொல்லுவாங்க. ஆர் பைலேயர்டு மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். வெளிப்புறச்சவ்வு, உட்புறச்சவ்வுன்னு வித்தியாசம் இருக்கும். ரைட். அப்புறம் வேற என்ன தெரியும் குளோரோபிளாஸ்ட பத்தி? ஆமாப்பா, இதுக்குள்ள ரைபோசோம்கள் இருக்கும். அது என்ன டைப்னா 70S. வேற வேற என்ன இருக்கும்? சின்ன வயசுல 8ஆவதுல இருந்து படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் குளோரோபிளாஸ்ட். சொல்லுங்க. சர்க்குலர் ஷேப்டு டிஎன்ஏ இருக்கும். என்ன அது மறந்துட்டீங்க? உள்ள யாருப்பா? சர்க்குலர் ஷேப்டு டிஎன்ஏ இருக்கும். ஏன்னா இது வந்து செமி அட்டானமஸ் பாடின்னு நம்ம படிச்சிருப்போம். பாதி சுயமான நுண்ணுறுப்புகள் குளோரோபிளாஸ்டும் வரும். வேற இதுல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும் தெரியுமா குளோரோபிளாஸ்ட்ல? இருள் வினை, டார்க் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்களா? ஒளி வினை, இருள் வினை, இது ரெண்டுமே நடக்கும். லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? லைட் ரியாக்ஷன் இன் குளோரோபிளாஸ்ட் எந்த இடத்துல? பண்டல் சீத்துக்கு இதுக்கு வேலையே இல்லை. நான் கேட்டது ஒன்லி குளோரோபிளாஸ்டுக்குள்ள நான் வந்துட்டேன். சரியா? நீ பண்டல் சீத்துக்குள்ள இருக்கிற குளோரோபிளாஸ்ட சொல்லு, அல்லது மீசோஃபோல்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட சொல்லு, அது எனக்கு தேவையில்ல. இப்ப இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள லைட் ரியாக்ஷன் எந்த இடத்துல நடக்கும்? அதான் என் கேள்வி. தைலகாய்டு இருக்கு இல்லையா, தைலகாய்டுக்குள்ள நடக்கிறது லைட் ரியாக்ஷன். வெரி குட். அப்போ டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமால நடக்கும். லைட் ரியாக்ஷன்னா என்ன? லைட் அப்சார்ப் பண்ணி போட்டோசிந்தசிஸ்க்கு லைட் வேணுமா? லைட் அப்சார்ப் பண்ணி என்ன பண்ணுதே? ஏடிபியும் NADPHயும் உருவாக்குவதற்கு பேரு தான் லைட் ரியாக்ஷன். அப்படி லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது சொன்ன? தைலகாய்டு. அப்படி உருவான ATP NADPH பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு தான் என்னது? டார்க் ரியாக்ஷன். அந்த டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? புரியுதா? இதுதான் குளோரோபிளாஸ்டோட நேச்சர். ஓகே, லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது, டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்குது அப்படின்னா என்ன? இதை பத்தின இன்னும் லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷனை பத்தி நீ போட்டோசிந்தசிஸ்ல படிப்பீங்க. ஆனா குளோரோபிளாஸ்ட் படிக்கும் போதே உங்களுக்கு என்ன வேணும்? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளஸ் இதுக்குள்ள என்சைம்ஸும் இருக்கும். அதுக்கு தேவையான நொதிகள் எல்லாமே இதுல இருக்கும். சரியா? பார்த்துடலாமா? ரைட், பார்ப்போம். Majority of the chloroplast of the green plants are found in the mesophyll cells of leaves. So பெரும்பாலும் குளோரோபிளாஸ்ட் பிளான்ட்ல எங்க இருக்கும் அப்படின்னா லீஃப்ல மீசோஃபில் செல்கள்ல தான் இருக்கும். இலையில மீசோஃபில் செல்கள்ல தான் இருக்கும். வேற எங்க இருக்கும்? இலையில மட்டும்தான் இருக்குமா? வேற எங்க? யங் ஸ்டெம், ஸ்டெம்ல இருக்கும். எப்ப? யங் ஸ்டெம் கிரீன் கலரா இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டெம்ல மட்டும்தான் இருக்கும். மெச்சூர் ஸ்டெம்லாம் குளோரோபிளாஸ்டோ ஆர் அந்த மீசோஃபில் செல்களோ அங்கெல்லாம் இருக்காது. ஒன்லி மீசோஃபில் செல்னா லீவ்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். These are lens shaped, oval, spherical, discoid or even ribbon like organelle having variable length 5 to 10 mm and width 2 to 4 mm. சார், இந்த குளோரோபிளாஸ்ட் உடைய ஷேப் ஒன்னு லென்ஸ் ஷேப்ல இருக்கலாம் இந்த மாதிரி, சரிங்களா? அல்லது ஓவல் ஷேப்ல இருக்கலாம். ஓகேவா? அல்லது ஸ்பெரிக்கலாவும் இருக்கலாம், அல்லது டிஸ்க் மாதிரி இருக்கலாம், ஈவன் ரிப்பன் லைக்ல கூட இருக்கலாம். படிச்சிருக்கீங்களா? நீங்க இதே பாயிண்ட் எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஆல்கே படிக்கும் போது ஷேப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் வேரி ஆகும்னு படிச்சிருப்பீங்க. அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பன் லைக் குளோரோபிளாஸ்ட் ஆர் ஸ்பைரல் ஷேப்டு ஸ்பைரோகைராலாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கும். ரைட்டுங்களா? கப் ஷேப்டுன்னு குளோரோபிளாஸ்ட் ஒன்று படிப்பீங்க. அது எங்க இருக்கும்? கிளாம்படாமோனஸ் குளோரல்லால இருக்கும். அப்ப இந்த குளோரோபிளாஸ்டோடைய ஷேப் வந்து ஒரே ஷேப்ல நீங்க சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும். அண்ட் நமக்கு முக்கியமானது
அதோடைய லென்த் 5 to 10 mm, வித் 2 to 4 mm. இது நீ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மைட்டோகாண்ட்ரியா எல்லாத்துக்குமே உடைய லென்த்தையும் வித்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். The number varies from 1 parcel of the Chlamydomonas, a green algae, to 20 to 40 parcel in the mesophil. அதாவது என்ன சொல்றாங்க, குளோரோபிளாஸ்ட் உடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் உங்களுக்கு கிளாமிடாமோனாஸ் என்னது? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு தர்ஷினியே. கிளாமிடாமோனாஸ் என்னது? கிளாமிடாமோனாஸ் என்னது? கோர்ஸ் யூனிசெல்லுலார் சொல்லு. யூனிசெல்லுலார் ஆல்கே படிச்சியா? அப்புறம் சொல்ல வேண்டியதானே? ஓ அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துங்கிறியாம்மா என்ன? யூனிசெல்லுலார் நீ சொல்லு பாப்பா. என்னது கிளாமிடாமோனாஸ்? என்னதுமா? என்னது அது யூனிசெல்லுலார்? நீதா சொல்லு. மோனிஷா, யூனிசெல்லுலார் ஆல்கே ரைட் ஆன்சரா? யூனிசெல்லுலார் என்ன டைப் ஆஃப் ஆல்கே? என்ன டைப் ஆஃப் ஆல்கேடா அது? கிரீன் ஆல்கே. நாம ஒரு சின்ன ஒரு சொல்லிட்டீங்களா? குளோரோஃபைஸ் சொன்னீங்களா? கிளாமிடாமோனாஸ் ஒரு கிரீன் ஆல்கே, யூனிசெல்லுலார் ஆல்கேமா. அப்போ யூனிசெல்லுலார் ஆல்கேனா அதுல நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஒன்று தான் இருக்கும். ஏன்னா சிங்கிள் செல்லு தான் இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே யூனிசெல்லுலார் ஆல்கேன்றது இந்த பெருசுலாம் இருக்காது. ஓகேவா? அப்ப யூனிசெல்லுலார் கிரீன் ஆல்கேவான கிளாமிடாமோனாஸ்ல நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வந்து 1. ஓகேவா? ரைட். அதுவே மீசோஃபில் ஆஃப் த பிளான்ட், இலையில இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்கள்ல எவ்வளவு இருக்கலாம்? 20 இருந்து 40 பேர் செல்லு. ஒரு செல்லுக்குள்ளவே 20 இருந்து 40. ஏன் அங்க மட்டும் 1 இருக்கு, இங்க மட்டும் இவ்வளவு இருக்கு? ஆமா, அது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் தான். அங்க வந்து அதிகப்படியான பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்காது. ஆனா பிளான்ட்ஸ்ல அப்படி கிடையாது. நிறைய எனர்ஜி உங்களுக்கு குளோரோபிளாஸ்ட் மூலியமாவே கிடைக்கும். அதனால ஒரு நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வந்து பிளான்ட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சு அந்த பாயிண்ட்? ரைட். நெக்ஸ்ட், லைக் மைட்டோகாண்ட்ரியா the chloroplasts are also double membrane bound. நீங்க மைட்டோகாண்ட்ரியா படிச்சீங்க. மைட்டோகாண்ட்ரியா எப்படி டபுள் மெம்பரேன் இருக்கோ, அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன், வெளிப்புறச்சவு உட்புறச்சவுன்னு இருக்கோ, அதே மாதிரி தான் குளோரோபிளாஸ்டுக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. Of the two, the inner chloroplast membrane is relatively less permeable. இந்த இடத்துல நீட் क्वेश्चन வந்திருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ரெண்டு மெம்பரேன்ல இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன், அதாவது பசுங்கணிக்கத்துடைய உட்புற சவ்வு is relatively less permeable. அப்படின்னா ஊடுருவும் திறன் ரொம்ப கம்மியா இருக்கும். யாருக்கு? இன்னர் மெம்பரேன். அப்ப அவுட்டர் மெம்பரேன் அதிகமா இருக்கும். இது நீட் क्वेश्चन அசன்டேஷன்ல வந்திருக்கு. வேணுமா பழைய क्वेश्चन செக் பண்ணிக்கோ. ஓகே. அப்ப less permeable இன்னர் மெம்பரேன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த குளோரோபிளாஸ்டோடைய உட்புற சவ்வு குறைவான ஊடுருவும் திறன் கொண்டது அப்படிதானே அர்த்தம் தமிழ்ல? இந்த பாயிண்ட் கொடுக்கல தானே? அது எழுதிட்டியா? எழுது. பசுங்கணிகத்தின் உட்புற சவ்வு குறைவான ஊடுருவும் திறன் உடையது. எழுதிட்டியா? அதான். ஓகே. A number of the space limited by the inner membrane of the chloroplast is called stroma. அப்படின்னா என்ன சொல்றாங்க? இங்க உங்களுக்கு இதான் இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில தான் டார்க் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ப நடத்தும் போதும் கேட்பேன். A number of organized flattened membranous sac called thylakoids. சார் இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பை மாதிரியான
பிளாட்டா தட்டையான ஒரு பை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? தைலகாய்டு. அதுக்கு பேரு தைலகாய்டு. தமிழ்லயும் அதான். ஆர் பிரசன்ட் இன் த ஸ்டோமா. தைலகாய்டு எங்க இருக்குது? ஸ்டோமா ரீஜன்ல இருக்குது. சரிங்களா? ரைட். தைலகாய்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஸ்டாக்ஸ் லைக் த ஃபில்ஸ் ஆஃப் காயின்ஸ் கால்ட் கிரானா. இந்த மாதிரி தைலகாய்டுகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இந்த மாதிரி அடுக்கப்படும். இட் லுக்ஸ் லைக் காயின். காயின் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்குனா எப்படி இருக்குமோ அதுக்கு பேரு கிரானம் ஆர் கிரானா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கிரானா எதில் இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட்ல இருக்குது. அதுல இட் இஸ் மேட் அப் ஆஃப் தைலகாய்டு. ஓகேவா? ரைட். ஆர் கிரானம் ஆர் த இன்டர்கிரானல் தைலகாய்ட்ஸ். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு இன்னொரு பேர் இன்டர்கிரானல் தைலகாய்ட்ஸ். In addition, there are flat membranous tubules called the stromal lamellae connecting the thylakoids of the different grana. அதாவது இதுக்குள்ளவே இந்த மாதிரி வேற இடத்துலயும் கிரானா இருக்குது. அந்த கிரானத்துக்குள்ள இருக்கக்கூடிய தைலகாய்டுகளை கனெக்ட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் லேமல்லா. ஸ்ட்ரோமா ரீஜன் இருக்கிறதால ஸ்ட்ரோம லேமல்லான்னு சொல்றோம். சரியா? எதை கனெக்ட் பண்ணுது? கிரானத்தில் இருக்கக்கூடிய தைலகாய்டை கனெக்ட் பண்ணுது. அது ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரோமா லேமல்லா. The membrane of the thylakoids enclose a space called lumen. அப்படின்னா என்ன சார்? ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு தைலகாய்டை மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு இடைவெளி இருக்கும். அதுக்கு பேர் என்னதுங்க? லியூமன். புரியுதா? ஒரே ஒரு தைலகாய்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு பேரு லியூமன். இதில் தான் குவாண்டோசோம்கள்லாம் இருக்கும். சரி, அதுக்கடுத்தது the membrane of the அது பார்த்துட்டோம். The stroma of the chloroplast contains enzymes required for the synthesis of carbohydrates and protein. சார், இந்த ஸ்ட்ரோமா ரீஜன்ல எது இருக்கு? என்சைம்ஸ் இருக்கு. அந்த என்சைம்ஸ் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன். இப்போ போட்டோசிந்தசிஸ்ல என்னது தேவைப்படுகிறோம்? ஸ்டார்ச் உருவாக்குது அல்லது கார்போஹைட்ரேட் உருவாக்குன்னு தானே படிக்கிறோம். அப்போ அதுக்கு யார் தேவை? என்சைம்ஸ் தேவை. NAD+ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரோமா ரீஜன்ல தான் இருக்கு. இட் ஆல்சோ கண்டெயின் ஸ்மால் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் DNA மாலிகுல். இந்த அன்லைன் பண்ணிப்போம். எங்க? இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளவே என்ன இருக்குது? சின்ன வட்ட வடிவ டபுள் ஸ்டாண்டர்ட் வட்ட வடிவிலான DNA அங்கேயும் இருக்கு. அண்ட் ரிபோசோம்ஸ் ஆல்சோ பிரசன்ட். தட் இஸ் 70s. 70s வகையிலான ரைபோசோமும் எங்க இருக்கும்? குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்கும். புரியுதா? அதுக்கு அடுத்தது குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த தைலகாய்டு. அப்ப எங்க எதுக்குள்ள சார் இருக்கு? குளோரோஃபில் A, B, சாந்தோஃபில், கரோட்டினாய்டு இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தைலகாய்டுக்குள்ள தான் இருக்கும். தைலகாய்டுக்குள்ள தான் இருக்கு. The ribosome of the chloroplast are smaller 70s than in the cytoplasmic ribosome 80s. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் வச்சுக்கோ. ஓகே, நியூக்ளியஸ் இது சைட்டோபிளாசம், இதுதான் குளோரோபிளாஸ்ட்னு வச்சுக்கோ. அப்ப உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சைட்டோபிளாஸ்ட்லயும் ரைபோசோம்கள் இருக்கும் அண்ட் குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் ரைபோசோம் இருக்கும். சைட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய ரைபோசோம் என்ன டைப்பு? 8s. அவ்வளோ 8s தானே. ஆனா உள்ள இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ரைபோசோமோடைய சைஸ் பெருசு when compared with குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ரைபோசோம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் மைட்டோகாண்ட்ரியாவிலையும் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவிலையும் என்னதான் இருக்கும்? 70s டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். குளோரோபிளாஸ்ட்லயும் 70s டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். பிளஸ் சர்க்குலர் ஷேப்டு DNA இருக்கும். அதனால தான் இந்த ரெண்டு ஆர்கனலையும் மைட்டோகாண்ட்ரியாவையும் குளோரோபிளாஸ்டையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? செமி அட்டானமஸ் பாடி ஆஃப் செல். பாதி சுயமான செல் நுண்ணுறுப்புகள். ஏன் எதுக்காக சொல்றோம் அது அந்த மாதிரி? அப்ப உள்ள நமக்கு தேவை புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா DNA வேணும், பிளஸ் ரைபோசோம்கள் வேணும், RNA வேணும். இது எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த செல் ஆர்கனலுக்குள்ளவும் இருக்கு. எதுக்குள்ள? மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் இருக்கு. அதனால செமி அட்டானமஸ், தானே அதுக்கு தேவையான புரோட்டீனை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அது ரெண்டுத்துக்கும் இருக்கு. அதனால அது செமி அட்டானமஸ். சரியா?
புரியுதா? தட்ஸ் ஆல். குளோரோபிளாஸ்ட் ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணு. ஏதாவது தமிழ் மீடியம் ஏதாவது பாயிண்ட் இல்லைன்னா சொல்லு பார்ப்போம். பார்த்து சொல்லு.